Good morning, children. Now we go to the lesson Organization of Life. Physical process. The way in which biomolecule cells, tissues, organ and organ systems works together to accomplish the complex goal of sustaining life are called physiological process. Let us study about some of them here. Homeostasis. Homeostasis is a property of human biological system where the self-regulating process tends to maintain the balance for the survival. The regulation makes place in a defined internal. Mammals are capable of maintaining constant body temperature despite the change in the external temperature. Behavior and physiological reports are the two important regulating mechanisms that maintain the stability of homeostasis. All the processes of integration of coordination of function are mediated by a nervous and hormonal system. The liver, kidney and brain, autonomic nervous system and the endocrine system help to maintain the homeostasis. Maintenance of a body, blood concentration, body temperature are done by the various biological processes and biochemical methods. Human beings are warm-blooded in nature. They maintain their body temperature as constant. When the body temperature rises, sweating is produced to bring the temperature down. When the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. The control of a blood glucose level is another example in which insulin hormone is secreted whenever the blood glucose level rises and glucose. Homeostasis அப்படினது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டிங் சொல்றது வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரையோ இல்லைன்னா வந்து நம்ம பாடியில வந்து சம் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிறதையோ என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரெயின் தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயினோட கீழே வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஹோல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டாபிக் டிஃப்யூஷன். Diffusion is the movement of particles from an area of higher concentration to lower concentration. The overall effect is to equalize concentration throughout the medium. இங்கே diffusion சொல்றது வந்து higher concentration lower concentration மிக்ஸ் ஆகி ஈக்குவலைஸ் ஆகிற வரையும் நடக்கிறது தான் diffusion. ஒரு கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணோம், ஹாட் வாட்டரே எடுத்துட்டோம். இப்போ அனதர் கண்டெய்னரில் என்ன பண்ணுறோம், ஒரு கோல்டு வாட்டரை எடுத்துட்டோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலைஸா நம்மளால டச் பண்ற முடிகிற அளவுக்கு ஹீட் வந்து ஒரு கண்டெய்னர்ல ஈக்குவலைஸ் ஆகிற என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் டிஃப்யூஷன். அப்போ ஹாட்னஸ் என்ன பண்ணுதுன்னா அதோட அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹாட்னஸ் கம்மியா இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுது, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ டிஃப்யூஷன் இது வந்து எக்ஸாம்பிள் மட்டும் தான். டிஃப்யூஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணாங்கன்னா டிராவல் ஆகுதான் டிஃப்யூஷன் சொல்லுவோம். இங்க சம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் எ ஸ்மால் மாலிகுல் அக்ராஸ் எ செல் மெம்பரேன். ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் டெமன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எ டிஃப்யூஷன் இஸ் ஆடிங் எ டிராப் ஆஃப் இங்க் டு வாட்டர். இப்போ நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்றோம். அந்த பர்ஃப்யூம் வந்து அந்த ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ டிஃப்யூஷன் சொல்லுது இது உள்ள இருந்து வர்றது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன். அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து உள்ள அது ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்கோம். அது ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அது வெளியே வரும்போது வெளியே சரௌண்டிங்ல என்ன இருக்குது, ஏர் இருக்கு. இந்த ஏர் வந்து பாத்தீங்கன்னா லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆகிறோட இந்த ப்ராசஸ் நடுவில் என்ன பண்ணோம், ஒரு டிராப் வந்து இங்கை வந்து மிக்ஸ் பண்றோம். அப்போ அது என்ன பண்ணும், இங்கு ஸ்டார்டிங்ல வந்து அது மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அப்படி ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாட்டர் ஃபுல்லா ஒயிட் கலர் இருக்க வாட்டர் வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணிடும்,
ஒரு என்ன கலர் இங்க் வந்து நம்ம மிக்ஸ் பண்றோமோ அந்த கலர்ல வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இது மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும்போது ஈக்குவலைஸ் ஆகிற வரையும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். Incense sticks after lightning because the smoke diffuses in the air and makes its way to your nose. Let us think of the following. How does the smell spread in the entire room? Does the smell spread uniformly in the entire room? Can you give any other example? There are other processes in which the substances move in liquid medium. For an example, when a tea diffusion சொல்லுவோம், it is an important 2-mark question. Define diffusion. What is diffusion? Diffusion is the movement of the particles from an area of higher concentration to lower concentration. The overall effect is to equalize concentration throughout the medium. Go to the topic osmosis. Osmosis is the movement of the solvent particle across a membrane from a dilute solution into concentrated solution. The solvent moves into dilute the concentration solution and equalizes the concentration on both sides of the membrane. The movement of the liquid in the out of the cells dependent on the concentration of the solution surrounded it. There are 3 types of solutions in which this osmosis சொல்றது வந்து என்ன பண்றேன்னா 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த சொல்யூஷன் பிட்வீன்ல வந்து மெம்பரைன் இருக்கும். அந்த மெம்பரைன் என்ன பண்ணா செமி மேர்பபிள் மெம்பரைன் சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது லிக்விடை வந்து அலோ பண்ணுது சொல்லுது. அப்போ அந்த ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிற லிக்விட்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் இருக்கிற லிக்விட் பிளேஸ்க்கு என்ன பண்ணணும்னா அந்த லிக்விட் வந்து டிராவல் ஆகும். அதை வந்து 3 டைப்பா என்ன பண்றோம் கிளாசிஃபை பண்றோம். ஒன்று வந்து ஐசோடானிக், அடுத்தது வந்து ஹைப்போடானிக், அடுத்தது வந்து ஹைப்போடானிக். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோடானிக், நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போடானிக், நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போடானிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஐசோடானிக் படிக்க போறோம். அதுல ஐசோடானிக்னு சொல்றது the concentration of external and internal solution of the organism are the same. Next வந்து hypotonic. The external solution concentration is less compared to the concentration of inner solution of organism. எக்ஸ்டர்னல்ல இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷனை விட எது இன்னர்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸா இருக்கும். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் பி ரஷ் இன்டு த ஆர்கானிசம். அப்போ வந்து இதுதான் என்ன சொல்றோம் ஹைப்போடானிக்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்டானிக். த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர். அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ்டர்னல்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து கிரேட்டர் ஆகும். தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் ஆஃப் எ ஆர்கானிசம் in this case the water will rush out of the organism. இப்போ என்ன பண்ணுதுன்னா இதுதான் ஹைப்போடானிக்னு சொல்றோம்.